உளுந்து கஞ்சி செய்யறதுக்கு சின்ன டம்ளர்ல 3/4 டம்ளர் அளவு உளுத்தம்பருப்பு எடுத்து வச்சிருக்கேன். இதை ஆட் பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். உளுத்தம்பருப்பை 2 டைம் நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். வாஷ் பண்ண பிறகு இது மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம். ஒரு மணி நேரம் நல்லா ஊறட்டும். உளுத்தம்பருப்பு மிக்சியில் போட்டு நல்லா ஃபைன் இதாக அரைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா நெய்ஸாக இருக்கணும். இந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை பாத்திரத்தில் ஆட் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா மிக்சி ஜாரில் நம்ம அரைச்ச மிக்சி ஜாரையே நல்லா கழுவி தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா 3 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உளுத்தம்பருப்பு ஊற வச்ச தண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 டம்ளரு. டோட்டலாக பார்த்தீங்கன்னா 4 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா இப்போ பற்ற வைக்கக்கூடாது. இது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா தண்ணியில் நல்லா இந்த உளுத்தம்பருப்பை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மிக்சியில் உளுத்தம்பருப்பு அரைக்கும் போது ஃபுல்லாக தண்ணி ஊற்றாமல் கரெக்டாக கொஞ்சமாக ஊற்றி கெட்டியாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் நமக்கு நல்லா அரைப்படும். இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கெட்டி இல்லாமல் ஃபுல்லாக கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இந்த ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும், கைவிடாமல். ஃப்ளேம் பார்த்தீங்கன்னா மீடியமாகவே வச்சுக்கோங்க. நமக்கு இருக்க அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அப்பப்போ இந்த மாதிரி எடுத்து விட்டு ஃபுல்லாக கிளறிட்டு எடுத்துக்கலாம். நம்முடைய பச்சை வாசனையெல்லாம் ஃபுல்லாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லா கெட்டியாயிருச்சு. ஓரளவுக்கு ஆன பிறகு சர்க்கரை பார்த்தீங்கன்னா 1/2 டம்ளர் அளவு ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. பார்த்துட்டு நீங்கள் சர்க்கரைக்கு பதிலாக வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை இந்த மாதிரி எது வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அடியில் இந்த மாதிரி பண்டி விட்டு தான் நல்லா கலரணும், இல்லைன்னா அடி பிடிக்கும். இதிலே லைட்டாக ஏலக்காய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பலாம் ஆட் பண்ண வேண்டாம், லைட்டாக மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உளுத்தங்கஞ்சி நான் ரெடி ஆயிருச்சு. அவனுடைய பச்சை ஸ்மெல்லாம் போயிருச்சு. இப்போ லாஸ்ட்டாக தேங்காய் மட்டும் போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நம்ம உளுத்தங்கஞ்சி ரெடி. இது ஸ்டார்டிங் கிளறும்போது பார்த்தீங்கன்னா பொறுமையாக ஃப்ளேம் கம்மியாக வச்சு கிளறணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அடி பிடிச்சிடும். இது மட்டும் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சூப்பரான உளுத்தங்கஞ்சி ரெடி ஆயிடுச்சு.